வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் புச்சிமா. நம்மில் பல பேர் ஒரு நாளைக்கு எத்தனை முறை நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்றோம். பெரிய பணக்காரர் கிட்ட கேட்டா அவருக்கு ஒரு கவலை, ஏழை கிட்ட கேட்டா அவருக்கு வேறொரு கவலை. அப்போ இந்த உலகத்துல நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கிறது யாரு? அப்படி ஒருத்தர் இருந்தா அவரோட ரகசியம் என்னவாயிருக்கும்? இதை தேடி ஒரு மன்னர் கிளம்பின சுவாரஸ்யமான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு நாட்டுல ஒரு பெரிய மன்னர் இருந்தாரு. அவருக்கு இல்லாத வசதிகளே இல்லை. நினைச்ச நேரத்துல என்ன வேணும்னாலும் அவரால வாங்க முடியும். ஆனா அவருக்கு தூக்கமே வராது. மனசு எப்பவும் படபடப்பா, ஏதோ ஒன்று இழந்த மாதிரி ஒரு கவலையிலேயே இருப்பாரு. மன்னரோட கவலை தீர்க்க பல மருத்துவர்கள் வந்தாங்க. ஆனா யாராலையும் முடியல. அப்போ ஒரு வயசான அமைச்சர் ஒரு யோசனை சொன்னாரு. மன்னா, இந்த உலகத்திலேயே மிக மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு மனிதனோட சட்டையை வாங்கி நீங்க ஒரு இரவு போட்டுக்கிட்டு தூங்குனா உங்க கவலை எல்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாரு. மன்னருக்கு இது புதுசா இருந்துச்சு. உடனே வீரர்களை அனுப்பி இந்த நாட்டுல இருக்கிறதுலயே மிக மகிழ்ச்சியான மனிதர்களை தேடி பிடிச்சு அவரோட சட்டையை வாங்கிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டாரு. வீரர்கள் கிளம்புனாங்க. முதல்ல ஒரு பெரிய செல்வந்தர் கிட்ட போனாங்க. நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாரு, எனக்கு நிறைய பணம் இருக்கு. ஆனா அதை யாராவது திருடிடுவாங்களோன்னு பயத்துல எனக்கு தூக்கமே வர்றதில்லை. நான் மகிழ்ச்சியா இல்லைன்னு சொல்லிட்டாரு. அடுத்து ஒரு வீர தளபதி கிட்ட போனாங்க. அவர் சொன்னாரு, போர்க்களத்துல நான் ஜெயிச்சுட்டே இருக்கிறேங்கிற பதட்டம் எனக்குள்ள இருக்கு. ஒரு நாள் தோத்துட்டா என்ன பண்றதுங்கிற கவலை என்ன நிம்மதியா இருக்க விடுறதே இல்லை. வீரர்கள் ஏமாற்றத்தோட திரும்பி வரும்போது ஒரு ஆற்றங்கரையில இருந்து ஒரு அழகான புல்லாங்குழல் இசை கேட்டுச்சு. அங்கே ஒருத்தர் ரொம்பவும் ஆனந்தமா பாடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும் இருந்தாரு. அவரோட முகத்துல ஒரு தெய்வீக சிரிப்பு இருந்துச்சு. வீரர்கள் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஐயா, நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, இந்த உலகத்துல என்னை விட மகிழ்ச்சியான மனுஷன் யாருமே இருக்க முடியாது. எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொன்னாரு. வீரர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐயா, எங்க மன்னருக்காக உங்க சட்டையை கொஞ்சம் கொடுக்கிறீர்களா? அதுக்கு பதிலாக உங்களுக்கு எவ்வளவு பொற்காசுகள் வேண்டுமானாலும் தர்றோம்னு கேட்டாங்க. அந்த மனிதன் பலமா சிரிக்க ஆரம்பிச்சாரு. சட்டையா? என்கிட்ட தான் சட்டையே இல்லையே அப்படின்னு சொன்னாரு. ஆமாம் நண்பர்களே, அந்த மனிதன் ஒரு கோவணம் மட்டும் கட்டிட்டு சட்டை கூட இல்லாம அந்த பாடலை பாடிக்கிட்டு இருந்தாரு. வீரர்கள் இந்த தகவலை மன்னர்கிட்ட சொன்னாங்க. அப்போதான் மன்னருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. மகிழ்ச்சிங்கிறது நாம போட்டுக்கிற சட்டையிலேயோ இல்ல நம்ம கிட்ட இருக்கிற வசதிகளிலேயோ இல்லை. அது நம்ம மனசுக்குள்ள இருக்கிற திருப்தியில தான் இருக்கு. நண்பர்களே, நாமும் அந்த மன்னர் மாதிரி தான் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். இந்த தடவை கிடைச்சா மகிழ்ச்சி, இந்த ஃபோன் வாங்கினா மகிழ்ச்சி, இந்த பைக் வாங்கினா மகிழ்ச்சின்னு தப்பு தப்பா கணக்கு போடுறோம். ஆனா அந்த பொருட்கள் கிடைச்சதுக்கு அப்புறம் வேறொரு பொருளை தேடியும் ஓடுகிறோம். நாம ஏன் மகிழ்ச்சியா இல்லை? ஏன்னா நாம அளவுக்கு அதிகமாக தேவைகளை நம்ம மேல சுத்திக்கிட்டே இருக்கிறோம். அந்த பாடகன் கிட்ட சட்டை கூட இல்லை. ஆனா அவன் கிட்ட இருக்கிற அந்த சுதந்திரம் பெரிய பணக்காரர்கிட்டையும் இல்லை. இன்னைக்கு நாம மற்றவங்க கிட்ட இருக்கிற கார் பங்களாவை பார்த்துட்டு நமக்கு அது இல்லையேன்னு கவலைப்படுறோம். ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஆரோக்கியம், குடும்பம், நிம்மதி எவ்வளவு பெரிய சொத்துன்னு நாம உணர்றதே இல்லை.
மகிழ்ச்சிங்கிறது ஒரு சாய்ஸ். நீங்க நினைச்சா இப்போவே மகிழ்ச்சியா இருக்கலாம். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நான் திருப்தியா இருப்பேன்னு நீங்க முடிவெடுத்தா உங்களை விட பணக்காரன் யாருமே இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, உங்க மனசுல இருக்கிற அந்த பாரத்தை இறக்கி வைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரு 15 நிமிஷம் இந்த கதையை கேட்கும்போது உங்க கவலைகள் மறக்கணும். மற்றவங்க நம்மளை மதிக்கணும். நமக்கு எல்லாம் கிடைக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எல்லா துன்பத்துக்கும் பெரிய காரணமாக இருக்கிறது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்புதான் உண்மையான மகிழ்ச்சி. அந்த பாடகன் பாடின மாதிரி வாழ்க்கையை ஒரு கொண்டாட்டமா பாருங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பரிசு. அதை வருத்தப்பட்டு வீணாக்காதீங்க. உங்களை உண்மையிலேயே மகிழ்ச்சியா வச்சுக்கிற ஒரு விஷயம் எது? அது சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல. கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம கிட்ட இருக்கிற சந்தோஷம் யார்கிட்டயுமே இருக்காது. நிஜமா சொல்லணும்னா நாம காசையோ இல்ல வீடு, இஎம்ஐ, நாம எதெல்லாமோ தேடி பெரிய 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 ஒரு கொள்கைக்குள்ள போய்கிட்டே இருக்கோம். அப்படி போகாம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நாம வாழ பழகுனா நமக்கு இந்த உலகம் நிறைய நல்லதை செய்யும். நிறைய நன்மைகளை நமக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நாம் இல்லாதவற்றை தேடி தேடி செல்வதற்கு பதில் இருக்கிறவற்றை அனுபவிக்க வேண்டும். நாம் ஏன் இன்னும் அதிகமாக ஆசைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்? இருக்கிற ஆசையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இருக்கிற ஆசைகள் தான் நமக்கு பெரிது. நம் கையில் இருக்கும் எல்லாவற்றையும் நாம் பெரிதாக பார்த்து கொள்ள வேண்டும். இருக்கின்ற சொத்தை பார்த்து கொண்டாலே நமக்கு இருக்கும் சொத்து நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நமக்கு கூடவே இருக்கும். நாம் இன்னும் சொத்து சேர்த்து எங்கு கொண்டு செல்ல போகிறோம்? எங்குமே கொண்டு செல்ல போவதில்லை. நமக்கு இருக்கும் சொத்தே நமக்கு போதுமானது. போதுமான பலனையும் நம்பிக்கையும் கொடுக்கும். நமக்கு இருக்கும் உறவை வைத்து நாம் வாழ பழகணும். ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களோட கமெண்ட்ஸையும் நீங்க கண்டிப்பா இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸை நான் இன்னும் பார்ட்டாட்டு கண்டிப்பா கொண்டு சேர்ப்பேன். கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.